மாணவ செல்வம்லாம் கவனிங்க. இப்போ வந்து 43ல் 25 கழிக்க போகிறோம். சரியா? 43ல் 25 கழிக்க போகிறோம். இப்போ இந்த 43ல் எத்தனை ஒன்றுகள் இருக்குது? 3 ஒன்றுகள் இருக்குது, 4 10கள் இருக்குது. இப்போ இந்த நம்பர் எடுத்து இங்கே போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கட்டத்தை விட்டுருங்க, அடுத்ததில் போடுங்க. 4 10கள், 3 ஒன்றுகள். அடுத்த நம்பர் எடுத்து எழுதுவோமா? எத்தனை 10கள் இருக்குது? 2 10கள், 5 ஒன்றுகள். இப்போ இந்த ஒன்றுகளை தூக்கி இந்த ஒன்றுகள் நேராக போடணும். 5 ஒன்றுகள். அடுத்து 10, 2 10 இருக்குது, 10க்கு நேராக 2 போடுறோம். ஓகே, இப்போ கழிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 இருக்குது, 3 மிட்டாய் இருக்குது. 3 மிட்டாயில் 5 மிட்டாய் எடுக்க முடியுமா? முடியாது. இது சின்ன நம்பரு, இது பெரிய நம்பர். அப்போ சின்ன நம்பரில் பெரிய நம்பரை கழிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம்? 10ஆம் இடத்துக்கு போகிறோம். 10ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா 4 10கள் இருக்குது. அந்த 4 10ல் ஒரு 10 எடுத்து இங்கே போட்டுக்கிறோம். இப்போ 4ல் 1 போயிட்டுனா பாக்கி எத்தனை இருக்குது? 4ல் 1 போயிட்டுனா பாக்கி 3. இந்த 4 என்ன பண்ணிட்டோம்? 2ஆக பிரிச்சுட்டோம். 4ல் ஒரு 10 எடுத்து போட்டுக்கிட்டோம், மிச்சம் 3 10 மேலே போட்டோம். இப்போ இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 10ஓட 3 கூட்டினா 13 ஆயிரும். இந்த 3 தூக்கி மேலே போட்டுக்கணும், 3 அடிச்சிடணும். இப்போ என்ன செய்யணும்னா, கீழே இருந்து 13க்கு போகணும். 5லேருந்து 13க்கு கையை கட்டியாக மூடிங்க. மூடிக்கிட்டு 5லேருந்து சொல்லிட்டு போகணும். 5 அங்கே இருக்குது. 5க்கு அடுத்த 6 7 8 9 10 11 12 13. இப்போ எத்தனை ஆச்சு? 5 3 8. 8 போட்டுருணும். சரியா? இப்போ அடுத்தது பாருங்கள், 3ல் 2 போக 1, 18. 18 தான் ஆன்சர். என்ன செய்யணும்னா, கையை மூடிக்கிட்டு நீங்கள் 5 இங்கே இருக்குது, 5க்கு அடுத்து 6ன்னு எண்ணணும். 5க்கு அடுத்து 6 7, இந்த கோடு போட்டு காட்டுற பாருங்க. 5 5க்கு அடுத்த 6 7 8 9 10 11 12 13. அந்த 13 வந்தோடனே நிப்பாட்டிக்கணும். உங்களுக்கு விரலோட கஷ்டமாக இருந்தாக்க இந்த மாதிரி கோடு போட்டுங்க. 5 5க்கு அடுத்த 6 7 8 9 10 12 13. அந்த 13 வந்தோடனே நிப்பாட்டிக்கணும். எத்தனை வெளி பாருங்க, இப்போ எத்தனை விரல் இருக்குதுல? 1 2 3 4 5 6 7 8. 8 வந்துட்டா அவ்வளோதான். இப்போ இந்த கணக்கு சரியானு நீங்கள் பார்க்குறதுக்கு என்ன செய்யணுன்னாக்க, இதை ரெண்டையும் கூட்டணும். இந்த 25யும் 18யும் கூட்டினீங்கன்னா 43 வந்துடும். கூட்டி பாருங்கள். 8 5 13. 13க்கு 3, மிச்சம் 1 1 1 2 2 2 4. இதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இது வந்துடும். அப்போ இந்த கணக்கு சரி. ஓகேயா? இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஹோம்ஒர்க் போட்டுவாங்க. 53 மைனஸ் 27. இந்த கணக்கை நீங்கள் 1 2. 64 மைனஸ் 38. இந்த 2 கணக்கை நீங்கள் திங்கக்கிழமை வரும்பொழுது போட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ.